அண்ணே கெஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரிப்பேர் அவர் தான் பண்ணணுமா? கெஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, அவர் உங்களை பொறுத்தவரை கெஸ்ட் இல்லை, எங்களுக்கு சேனலுக்கு நீங்கள் 2 பேரும் கெஸ்ட்டு. ரெடினா போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கண்ணே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்காங்க. ஜனம் டிவி டிஜிட்டல் சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் போடுற சப்ஸ்கிரைபர் தான் அண்ணன் எலெக்ஷனில் நிற்கும் போது ஓட்டாக மாறப்போகுது, மறந்துடாதீங்க. என்ன இப்படி இல்லாமல் மூட நம்பிக்கை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இவங்க ஒழுங்காக பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அண்ணா கெஸ்ட்டு வந்தாச்சுண்ணா, ரெடியா? வணக்கம். வணக்கம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மீறி நீங்கள் ஆட்சி நடத்தி தான் இருக்கீங்க. மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல. மக்கள் அத்தனை பேருக்கும் எஸ்ஐஆர் பற்றி முழுசாக புரிஞ்சிருச்சு. எங்களுக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தான் அந்த படிவத்தை பற்றி புரியல. சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை. இந்த நியாயமான தேர்தலுக்கு அடிப்படையாக இருப்பது தான் எஸ்ஐஆர். ஏன்னா எஸ்ஐஆர் நடத்தப்பட்டால்தான் நியாயமான நேர்மையான உண்மையான வாக்காளர் பட்டியல் வெளியாக முடியும். வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை. ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. நீங்கள் பொய் சொல்கிறீங்க. தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடத்தப்படும் போது போதுமான கால அளவு இல்லைன்னு இப்போ சொல்கிற நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தப்படும் பொழுதே அதை எதிர்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எஸ்ஐஆர் நடத்தப்படும் போது தமிழகத்தில் நாங்கள் எஸ்ஐஆர் நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னீங்க. செலவு பண்ணி ஊர் பூரா பேனர் வச்சிங்க. இப்போது இந்த கால அளவுங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் விளக்கியிருக்கிறார். இப்போ தாய்லாந்தில் இருக்காரா, இங்கிலாந்தில் இருக்காரா, பாங்காங்கில் இருக்காரான்னு தெரில. ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கும்போது நடத்தின பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன எந்த அலிகேஷனையுமே கம்ப்ளைண்ட்டாக எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பலை. தேர்தல் ஆணையம் சார்பாக கேட்ட போதும் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல. வெறும் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கட்டுக்கதை தானே? நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம். 3 நிமிஷம் கூட பேசலை, அதுக்குள்ளே ஒரு சிஎம்மாக இருக்கிற நீங்களே இவ்வளோ முரண்பாடாக பேசுகிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் என்ன சொன்னீங்கன்னா எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கலை, இவ்வளவு சின்ன கால அளவில் பண்ணுறதுனால எதிர்க்கிறோம் நீங்கள். இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க, எங்கள் நண்பர் ராகுல் சொன்னார் அதனால் நாங்கள் ஆரம்பத்திலே அதை எதிர்த்தோம் அப்படிங்கிறீங்க. ஏன் சார் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க? எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஎம் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு பிரச்சனையை கூட உருப்படியாக சொல்ல மாட்டார். இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இதில் யாராவது ஒருத்தருக்கு பேர் தான் உறவு முறை, இதில் யாராவது ஒருத்தர் பேர் தான் குறிப்பிடணும். இதில் என்ன சார் குழப்பம்? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பேரா அல்லது உறவினர் பேரா? இந்த படிவத்தில் 3 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதியில் நம்முடைய சுய விவரத்தை நம்ம எழுத போகிறோம். தமிழகத்தில் யாருக்கும் இதை எழுதுறதுல குழப்பம் வரப்போகிறதில்ல. ஏன்னா ஒருத்தருடைய தன்னுடைய பேரை எழுத போகிறாரு, அவங்க அப்பா பேரை எழுத போகிறாரு, அவங்க அம்மா பேரை எழுத போகிறாரு, கணவனாக இருந்தால் மனைவி பேரையும், மனைவி இருந்தால் கணவன் பேரையும் எழுத போகிறாங்க. இதில் சில காலங்கள் நீங்கள் எழுதாமல் கூட விடலாம், அது உங்களுடைய விருப்பம். 2வது பார்ட்டு 3வது பார்ட் அப்படிங்கிறது மொதல் பார்ட்டு எல்லாரும் எழுதணும். 2வது பார்ட்டுங்கிறது 2002 உங்களுக்கு ஓட்டு இருந்தால் நீங்கள் 2வது பார்ட்டு எழுத போகிறீங்க. இப்போ உதாரணமாக முதலமைச்சருக்கு 2002 ஓட்டு இருந்துச்சு, அவர் 2வது பார்ட்டு எழுத போகிறார். 3வது பார்ட்டு, இப்போ முதலமைச்சருடைய பேரன் இன்பநிதிக்கு 2002 ஓட்டு இருந்திருக்காது, அவர் 3வது பார்ட்டு எழுத போகிறார்.
ரெண்டாவது பார்ட் எழுதின ஸ்டாலின் அவர்கள் மூணாவது பார்ட் எழுத போகிறதில்ல, மூணாவது பார்ட் எழுதுகிற இன்பநிதி ரெண்டாவது பார்ட் எழுத போகிறதில்ல. அப்போது இதில் ஒரு முறை உறவு முறை கேட்டாங்க, அதில் ஒரு முறை உறவு முறை கேட்டாங்கன்ற கேள்வி எங்கேருந்து வருது? இப்போ மூணாவது பார்ட்டில் 2002 உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய உறவு முறையில் யாருக்கு ஓட்டு இருந்ததோ அவங்க பேர் எழுத போகிறீங்க. பெயருங்கிற இடத்துல அவங்க பேர், உறவு முறைங்கிற இடத்துல அவங்களுடைய உறவு முறை பேர் எழுத போகிறீங்க. இது தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக புரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு சிஎம் என்ன சொல்கிறாரு பாருங்கள். சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. என்னைக்காவது தேர்தல் கமிஷன் சார் நீங்கள் இந்த ஃபார்மில் சின்னதாக தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பெயரை நீக்கிடுவோன்னு என்னைக்காவது தேர்தல் கமிஷன் சொன்னிச்சா? தேர்தல் கமிஷன் ரொம்ப தெளிவாக எனக்கு கொடுக்குற படிவத்தில் உங்களுடைய பூத் ஸ்லிப்பை போட்டு உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. அதுலேயே உங்களுடைய அனைத்து தகவல்களையும் தேர்தல் ஆணையமே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கையில் கொடுக்குது. அப்புறம் எதுக்கு சின்ன தவறு சின்ன அடிச்சலுக்கெல்லாம் நீக்க போகுது? அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படிவம் அந்த குறிப்பிட்ட வாக்காளரிடமிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே உயிரோடு இருக்கார், அந்த அட்ரஸில் இருக்கார், இதுக்கு தான் அந்த படிவம் வாங்குகிறாங்க. இவ்வளவு தான் குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிது. அப்போ தான் இறந்தவங்களுடைய பேரெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும், இடம் மாறி அவர்களுடைய பேரெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். இதில் சின்னதாக தவறு வந்துட்டாலோ இல்லை சின்னதாக நம்ம அடித்தல் திருத்தல் இருந்தாலோ வாக்குரிமை நீக்கப்படும் என்பது கயமைத்தனமுடைய ஒரு அயோக்கியத்தனமான பொய். நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். சாதாரணமான மக்கள் யாருக்குமே ரொம்ப எளிமையாக புரிகிற இந்த படிவத்தை பார்த்தே நம்முடைய சிஎம்க்கு தலை சுற்றுதுன்னு சொன்னால் இவர் எப்படி 4.5 வருஷமாக அரசு ஆவணங்களை புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் யோசித்து மக்கள் எங்களுக்கு தான் இப்போ தலை சுற்றுது. தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது. இஆர்ஓ எல்லாருமே மாநில அரசு அதிகாரிகள், இஆர்ஓ எல்லாருமே உங்கள் கையில் தான் இருக்காங்க. எதிர்க்கட்சிகளை சேர்ந்த சில அதிமேதாவிகள் இந்த எஸ்ஐஆர் பணியை நடைமுறைப்படுத்துவது மாநில அரசின் பணியாளர்கள் தான், அப்புறம் ஏன் திமுக எதிர்க்கணும்னு புரிதலற்ற உண்மைக்கு புறமான விவரங்களை வச்சு பேசுகிறாங்க. ஒரு பணியாளரை தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிக்காக எடுத்த நொடியிலிருந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படுவாரை ஒழிய மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார். நீங்களே சொல்கிறீங்க முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இஆர்ஓ கையில் தான் இருக்குன்னு. இஆர்ஓ யார்? தாசில்தார், டிஆர்ஓ, இந்த மாதிரி மாநில அரசாங்கத்தின் கையில், உங்களுடைய அமைச்சர்கள் கையில் இல்லை உங்கள் கையில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாநில அரசாங்கத்திடமிருந்து நிரந்தர சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் தான் இஆர்ஓக்காக இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த எஸ்ஐஆர் நடத்தும் பொழுது எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை பார்க்குற அந்த பார்ட் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க யாருடைய பர்மனெண்ட் எம்ப்ளாயி? அதே போல் 68,000த்துக்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் தமிழகம் முழுவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் யார்? தமிழக அரசு பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்கள், அங்கன்வாடி நிலையங்களில் வேலை செய்கிற தமிழக அரசு ஊழியர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஏழை எளிய மக்களுடைய வாக்கை நீக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு மனசாட்சி இல்லாத ஒரு வாதத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரே மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செத்து போனவங்க ஓட்டாக இருந்தால் தூக்கிடுவாங்க, உயிரோடு இருக்கவங்க ஓட்டாக இருந்தால் நீக்க மாட்டாங்க. 18 வயசு இப்போ ஆயிருந்ததுன்னா புதுசாக சேர்ப்பாங்க. ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு எதுக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று வருது? என்னத்தையாவது பொய்யா சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. என்னத்தையாவது பொய்ய சொல்லி மக்களை குழப்பி எப்படியாவது இந்த சாதாரண ஒரு எளிய படிவத்தின் மீதான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்த விடாமல் பண்ணிடலாமா அப்படின்னு திமுக கடந்து தவிக்குது. பிஎல்ஓக்கள் வர்றதில்லை, வந்தாலும் போதிய அளவு கணக்கீட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை, ஒரு நாளைக்கு 30 படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை. இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட இஆர்ஓ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? குற்றச்சாட்டுக்காக சொல்கிறீங்க. அதில் கூட பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு பிஎல்ஓ 30 படிவம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு முழுசும் 68,000த்திற்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 30 படிவமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 20,40,000 படிவம் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க.
30 நாளைக்கு 6,12,00,000 படிவம் கொடுக்கப்படும். மொத்தமாகவே தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை என்பதே இந்த எண்ணிக்கையோடு தான் ஒத்து போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 30 படிவம் கொடுத்தா கூட ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் நடந்துரும் தானே? பிஎல்ஓக்களும் கட்சிகள் BLA2க்களும் இணைந்து செயல்பட தேவையான எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்களே தவிர, ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை. திமுக BLA2 தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் வராமல் இருக்காங்க. இதையெல்லாம் மீறித்தான் நம்ம செயல் வீரர்கள் விழிப்பாக செயல்பட்டு வராங்க. பிஎல்ஓக்களோட நம்பர் 68,000 சொச்சம் பிஎல்ஓக்களோட நம்பரும் எல்லா பிஎல்ஏக்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சியை சார்ந்த திமுக மட்டும் இல்லை, இப்போ பிஜேபியோட BLA2லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பிஎல்ஓவுக்கு கால் பண்ணி நீங்கள் என்னைக்கு பூத்துக்குள்ளே வரீங்கன்னு கேட்டு அன்னைக்கு நாங்கள் அவங்க கூட போகிறோம். நாங்கள் தயாராக இருக்கோம், அதனால் நீ இன்றைக்கி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் போடல. ஏன்னா நாங்கள் உங்களை மாதிரி ரவுடி கட்சி இல்லை பாருங்கள். உங்களுடைய வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு அபாயம் நிச்சயம் இருக்குது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்ன சொல்ல வர்றாரு இவர்? SIR-ஆல் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய 806542 200220 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். ஏன் சார், இந்த படிவத்தில் உங்களுக்கே இவ்வளோ குழப்பம் இருக்கே, நீங்கள் முதல்ல இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய குழப்பங்களை நீங்கள் ஏன் தீர்த்துக்கூடாது? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.